கொஞ்சம் இருறா. பேர் எடுக்காட்டியும் கெடுக்காம இருங்கடா. செல்ஃப் சேவிங் கிளிக்கிறானுங்கடா. திரும்ப இது போதும் போ. காலையில இங்க வந்துட்டு போனதுக்காக ஐயர் அவ தலையில தண்ணி ஊத்தி துரத்தி விட்டுட்டாராம். ஈரப்புடவையோட இங்க வந்து நின்னுச்சு. உள்ள வாமான்னு கூப்பிட்டேன். மாட்டேன்னுட்டு என்கிட்ட ஒரு மாத்து புடவையை மட்டும் வாங்கி கட்டிக்கிட்டு அங்க போய் உட்கார்ந்துருக்கு. அக்ரஹாரம் அர்ஜுன அளவுக்குள்ள வந்திருக்கு. எல்லாம் அந்த பச்சைமலை சாமிக்கு தான் வெளிச்சம். இந்த குடிசை யாரோடது? இதோ இந்த அர்ஜுனுடையது. புதுசா கட்டினது. இன்னைக்கு தான் குடி போலாம்னு இருந்தா வாணி வாடகை கட்டது கொடுத்துட்டான். சாமி வாடகைக்கா கொடுத்தேன். ஐயர் நமக்கெல்லாம் எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு. அவரு ஒன்னும் ஆதரவு இல்லாம வந்து நிக்கும் போது சும்மா எப்படி பாத்துட்டு இருக்கிறதுங்க. அதான் வாடகை வேண்டாம் ஒண்ணு வேண்டாம், நீங்களே தங்கிக்குமான்னு சொல்லிட்டேன். அம்மா சும்மா தங்கி என்ன பண்ணுவாங்க? அதனாலதான் குடித்தனம் பண்றதுக்கு பாய், தலகாணி, ஸ்டவ் இது மாதிரி எங்களால் முடிஞ்ச அளவு கொடுத்துருக்கோம். ஐயர் உங்களுக்கு எல்லாம் செஞ்ச உதவியை மறக்காம நீங்க அந்த பொண்ணுகிட்ட இவ்வளவு தூரம் அன்பா நடந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஆனா தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைக்காம அவங்கவுங்க கொடுத்தத அவங்கவுங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. நடப்பான வீட்டுக்கு போலாம். நம்ம வீட்டுக்கா? உன் வீட்டுக்கு மாட்டேன். நீக்கு அப்பா இல்ல அம்மா இல்ல வீடு இல்ல. நான் இங்கேயும் வரப்போறதும் இல்ல. பாருப்பானு புருஷன் பண்ண சத்தியத்துல கொண்டாட்டிக்கும் பங்கு இருக்கு. கரெக்ட். அதனாலதான் உங்க ஆத்துக்குள்ள வராம நான் இங்க ஒதுங்கி இருக்கேன். முடிஞ்சா போஜனத்துக்கு வழி பண்ணுங்க, இல்ல அது கூட வாலா இருக்கா. அடம் பிடிக்காத பானு. நான் உங்க அப்பாட்ட போய் சமாதானப்படுத்துறவா. பால் நீங்க பேசாதீங்க கிருஷ்ணய்யர். கல்யாணத்துல நீங்க தான் கலாட்டா பண்ணீங்க. இப்ப இங்க இந்த நாரதர் வேலையை நீங்க தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. நாரதர் கலகம் நடப்பானு. நான் வரலன்னு சொல்லிட்டேன்ல. டேடே இருடா. அக்ரஹாரத்துல அவங்க சாதிக்காரவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்லி கூட கேட்காத ஐயர் நீ சொன்னா மட்டும் கேட்டா போறாரு. ஆட்டையும் மாட்டையும் கூட ஒரு பக்கமா பொத்தி தாண்டா ஓட்டிட்டு போறாங்க. ஆனா ஐயரு நீங்க அவளை ஒரு பொண்ணுன்னு கூட பாக்காம தெற்கையும் வடக்கையும் இந்த திருப்புறீங்களே. எல்லாம் சரிமா. ஆனா நான் இவ்வளவு பக்கத்துல வச்சிட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் பண்ண சத்தியத்துக்கு என்ன அர்த்தம்னு வேண்டாம். கண்ணு எல்லாம் இருந்து சாப்பிடாம இருந்தா தாண்டா அதுக்கு பேரு உண்ணாவிரதம். எதுவுமே இல்லைன்னு சும்மா இருந்தோம்னா அதுக்கு பேர் பட்டினி. இதை விட இன்னும் தெளிவா ஏன் லெவலுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளு. கோயில்ல குறுக்களா இருந்துட்டு குடிக்காம இருக்கிறது பெரிய கட்டுப்பாடு இல்ல. சாராய கடையிலேயே வேலை பார்த்துட்டு குடிக்காம இருக்கிறானே, உண்மையிலேயே அதுதான்டா கட்டிக்காரன். ஏய், என்ன இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு ரொம்ப இலக்கணமா தெரியுதா? முதல்ல அவ கேக்குற பாயிண்ட்க்கு பதில் சொல்லுங்க. 10 நாள் நான் இங்க தங்குறேன். என்ன தொடாம இருக்க முடியுமோ? முடியவே முடியாது. 10 நாள் இல்ல 10 மாசம் ஆனாலும் நான் உன்னை டச் பண்ண மாட்டேன். சும்மா எதுக்கு வெட்டி வாய்? வேற ஏதாவது விஷயத்துல சத்தியம் பண்ணா கண்ட்ரோலா இருக்கலாம். ஆனா இதுல இருக்க முடியுமா? முடியாது. அதுலயும் நீங்க வேற சபல கேஸ். இது சபல கேஸா? ஏண்டே உங்க அப்பனாத்தா பாத்துட்டு இருக்கும்போது என் கண்ணத்துல கிஸ் பண்ணது நீயா இல்ல நானா? ஏண்டா மகனே, கல்யாணத்துக்கு முன்னால உன் சம்சாரம் கூட என் சம்சாரம் மாதிரி தானா? ஐயோ என்னங்க இதெல்லாம் போய் எல்லாம் ஒரே ஸ்கூல் தான் போல இருக்கு. இத பாரியா, இத்தனை பேரை சாட்சியா வச்சுட்டு நான் ஒரு 3 மாசம் இந்த குடிசையில தங்குறேன். உண்மையிலேயே நீ என்ன தொடாம இருந்துட்டேன்னா நான் உன்னை உத்தம புத்திரன்னு ஒத்துக்கிறேன். ஒருவேளை தொட்டுட்டான்னா ரெட்ட குழந்தை பெத்துக்குவேன். வேற என்ன? ஏமா அடுக்கல சுத்தமா கழுவி வச்சிருக்கேன். ஏன் சோறாக்கல? ஆக்க விட்டா தானே. என்னத்த ஆக்க விட்டா தானே? சாயங்காலம் ஒல வச்சேன். உன் பொண்டாட்டி பத்திரகாளி மாதிரி எங்க இருந்து வந்து நான் மருமகன் எதுக்கு இருக்கிறேன், ஒழுங்கா மரியாதை எல்லாரும் அங்க வந்து சாப்பிடுங்கன்னு ஒல வச்ச பாத்திரம் மண்டத்துல இருந்து காய்கறி வரைக்கும் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டா. ஓஹோ, அப்ப நீங்க 2 பேரும் அங்கதான் போய் சாப்பிட்டு வந்தீங்களா? ஆமா, நெய் கொஞ்சம் ஜாஸ்தி. ஆடாடாடாடா, சாப்பாட்டு விஷயத்திலேயே என் மருமக கிட்ட இவ்வளவு வித்தை இருக்குதுன்னா இவன் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். போடா போய் சோத்தையாவது தின்னுட்டு வா. ஏண்டா கொஞ்சம் இப்படி வரேடா. அண்ணாவா? என்னடி முறையே மாறுது? அட நீங்க வேற. அவங்க இதுல ஏன்னா நம்ம இதுல ஆசையா அத்தான்னு கூப்பிடுறதில்ல, அது மாதிரி. ஓஹோ, கூப்பிடறால போயேண்டா. என்னன்னு கேளு. தரப்புதான். ஏய், நான் அங்க வரமாட்டேன். வேணா சாப்பாடு இங்க எடுத்துட்டு வா. யோ, அக்கம் பக்கம் எல்லாரும் முழிச்சுட்டு நம்ம வாசனை தான் பாத்துட்டு இருக்கா. நீயே தப்பு பண்ண நினைச்சா கூட முடியாது. பேசாம சாப்பிடவா. தேவையில்லை, நான் பட்டி கிடக்கிறேன். அட ஏன்டா,
இன்னைக்கு கிரக பிரவேசம். முதல்ல புருஷனுக்கு ஆக்கி போட்டுதான் சாப்பிடணும். மத்தியானமும் சாப்பிடல. இப்பவும் இவ்வளவு நேரம் ஆச்சு சாப்பிடாம பட்டினியா இருக்கு. அதுகிட்ட ஏன்டா யுத்தம் பண்ணிட்டு இருக்க? போய் சாப்பிட்டு வாப்போ. ஐயோ இவளை பத்தி உனக்கு தெரியாதுமா. அங்க போனா ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணுவா. வேணா நீ அந்த வாசல்ல வந்து உட்காரு, நான் உள்ள போய் சாப்பிடுறேன். அதான் எல்லாரும் நம்மளே பாத்துக்கிட்டு இருக்காங்களே, நான் வேணா இந்த வாசல்ல உட்காந்துக்கிறேன். போங்கண்ணா. வெயில் காலம், உடம்புல துணிப்பட்டாலே ஒரே எரிச்சலா இருக்கு. நீ உட்காரு. வேணாங்க, நான் வேணா பரிமாறிட்டு அப்புறம் உங்க பக்கத்துல உட்காந்துக்கிறேன். நான் ஒண்ணும் உன்னை பிரியத்துல உட்கார சொல்ல. நீ குனிஞ்சிட்டு பரிமாற வேண்டாம். ஏன் குனிஞ்சிட்டு பரிமாறினா என்ன தப்பு? நீ குனிஞ்சிட்டு பரிமாறினா எனக்கு பிடிக்கல. வேணா உட்கார்ந்து பரிமாறு. காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தான் தெரியுமா? என்னத்த காமால மஞ்சள்? பின் என்னையா உன் மனசு அலப்பாயுது. அதனாலதான் நான் சாதாரணமா பரிமாறினா கூட நோக்கு எப்படி இல்லாம தோன்றது. எனக்கு தெரியும்டி நீ இப்படி எல்லாம் பேசுவேன். இதனாலதான் நான் மாட்டேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், சாப்பிடுங்க. நான் ஒண்ணும் பேசல. சாப்பிடுங்கண்ணா. யோ எடுத்த உடனே நாட்டு பொறுத்த மாதிரி பேசுறியே. பால் பாயசம் இருக்கு, மைசூர் பாக்கு இருக்கு, லட்டு இருக்கு. இடுப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. லைனா ஒன்னொன்னா வாங்க. எப்படி இருக்கு வடை? சுமாரா இருக்கு. சுமாரா இருக்கா? அன்னைக்கு என்னமோ மாமி இனிமே வடைனாலே உங்க ஞாபகம் தான் வரும். அது உங்க அம்மா சுட்ட வடை. அவங்க வடை சுடுறதுக்கும் நீ வடை சுடுறதுக்கும் a lot of difference is there. அன்னைக்கு வடை பாயசம் எல்லாமே செஞ்சது நான் தான். எங்க அம்மா பேர் வாங்கிட்டா. நிஜமாவா? பரவாயில்ல. இனிமே தினம் இந்த குடிசையில வந்து சாப்பிடுறதுல ஒரு நல்ல உபயோகம் இருக்கு. என்னது அந்த பக்கத்து வீட்டு பசுமாடு அப்ப பிடிச்ச ஒரு மாதிரியா கத்திட்டு இருக்கு? அது காத்தால இருந்து அப்படித்தான். காலையில இருந்து அப்படியா? அச்சோ, அப்படின்னா பாம்பு இல்லைன்னா ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கும். பசுமாடு இப்படி கத்துதுன்னா அது வீட்டுக்கார கவனிக்கலன்னா ரொம்ப ஆபத்து. நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நான் போய் விசாரிச்சாச்சு. என்ன காரணம் எல்லாமே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்களா? ஆமா, அந்த பசுமாடு ஏன் அப்படி கத்துதான்? நீ சின்ன பையன், அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். நீ தெரிஞ்சுக்கலாம், ஆனா நான் சின்ன பையனா? அதுக்கு இல்லையா, அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நோக்கு பக்குவம் பத்தாது. யார்? எனக்கு பக்குவம் பத்தாதா? நீ விஷயத்தை சொல்லு, எனக்கு எந்த அளவுக்கு பக்குவம்னு அப்புறமா நான் காமிக்கிறேன். ஓகே. பசுமாடு எப்படி கத்தும்? பசுமாடு அம்மா கரெக்ட். அது ஏன் அப்படி கத்துது? அதுக்கு பசி, வக்கி புல்லு இல்லனா புண்ணாக்கு தேவை, அதுக்காக அப்படி கத்துது. குட். மாது கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா? ஃபீலிங்? கண்ணு குட்டிக்கு பசி, அதுக்கு பால் கொடுக்கணும், அதுக்காக அம்மா அப்படினு ஃபீலிங் கூட கத்துது. வெரி குட். டோன்ட் டச் மீ, கம் டு தி பாயிண்ட். மானு கத்துனா தனக்கு பசி. மா அந்த கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா கண்ணு குட்டிக்கு பசி. எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த கத்தல் எப்படி இருக்கு? இது வேற மாதிரியா அடி வயித்துல இருந்து சத்தம் வருதே. அந்த ரெண்டு கத்தலுக்கும் இந்த கத்தலுக்கும் வித்தியாசம் இருக்கும். நோ, here also lot of difference is there, no? Yes. Why? தனக்கு பசின்னு கத்தி கேள்விப்பட்டிருக்கேன். தன்னுடைய குழந்தையான கன்றுக்கு பசின்னு மா ஃபீலிங் கூட கத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது ரெண்டும் இல்லாம அடி வயித்துல இருந்து ஒரு மாதிரியா மா அப்படின்னு கன்ஃபியூஸா சத்தம் வருதே. ஏன்? அறிவு கட்டவன 3 நாள் அக்கம் பக்கத்துல யாரையும் தூங்க விடாம பசுமாடு இப்படி கத்திக்கிட்டே இருக்க. நீ மட்டும் 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்டா சரியா போச்சா? அப்பப்ப பசுமாட்ட காலை கிட்ட சேர்க்கணும்னு உனக்கு தெரியாது? புரியுது புரியுது. அந்த டாபிக் மறந்துடுவோம். நான் பேசாம சாப்பிட்டு போறேன். இது பூனை, இது கூட பரவாயில்ல. அது கத்தனா கத்திட்டு போட்டோம், பேசாம. கோழி. என்ன இன்னைக்கு அக்கம் பக்கம் எல்லாம் ஒரே சமாச்சாரத்துல இருக்குது. இன்னைக்கு எனக்கு சாப்பாடு இதோட போதும். ஏயா பாதியில எந்திரிச்சிட்டு போற? அது பாட்டுல கத்தனா கத்திட்டு போட்டோம். நான் இன்னும் கத்தல. யாரு இந்த சத்தம் எல்லாம் கேட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் கத்த ஆரம்பிச்சிரு. எனக்கு போதும். ஏண்டா இங்கயா படுக்கிற? வேற எங்க படுக்கிறது? இல்ல, இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள். அரைச்சே பாருங்க அங்கிட்டு. என்னைக்குதான் உங்களுக்கு கல்யாண நாள் இல்ல? ஆடி காத்துல அம்மியே பறக்குது. ஏண்டா யாரு அவன் ஜன்னல் வழியா எட்டி பாக்குறவ? இன்னொருத்தன் பாரு, ஓலையை பிரிச்சு உள்ளார பாக்குறான். ஏண்டா என் புருஷன் இப்ப என் கூட இல்ல. அந்த தைரியத்துல தானே இப்படி எல்லாம் பண்றீங்க?
எங்க 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 ஏண்டா டேய் பொட்டா பசங்களா உங்களுக்கு எல்லாம் அக்கா தங்கச்சி இல்ல அவங்கள நான் எட்டி பார்த்தா உங்களுக்கு எப்படா இருக்கும் பாக்காதீங்க அசிங்கமாயிடும் அப்படியெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் எங்க டேய் என் கையில மட்டும் கிடைச்சீங்க சத்தியமா ஒவ்வொருத்தரையும் மண்டையை பொழந்து குரவழியை கடிச்சிருவேன் ஐயா பிள்ளைனா கொஞ்சம் கலரா தலதலன்னு இருக்கத்தான் செய்யும் ஆனா என் பொண்டாட்டி ஆயிட்டான்ல அயோக்கிய ராஸ்கல்ஸ் இத புடி புடி யோ என்ன இது இவ்வளவு பெரிய தடி என் கையில கொடுத்துட்டு ஓப்பாட்ல போயிட்டேன் இத வச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன் உள்ள போவதே யோ ப்ளீஸ் கம் ப்ளீஸ் வெல்கம் ப்ளீஸ் கம் ப்ளீஸ் ஏய் எவன் வந்தாலும் நான் பாத்துக்கறேன் நீ கதவை தாள் போட்டு உள்ள போய் படு இத பாருங்க மார்கழி மாசம் இந்த பனில படுத்தீங்கன்னா கை கால் எல்லாம் விரைச்சு போய்டும் எது விரைச்சாலும் பரவாயில்ல நீ உள்ள போ நான் என்ன சொல்றேன்னா நீங்க முதல்ல உள்ள வாங்கோ நான் வேணும்னா ஒரு கேப் விட்டு டச் பண்ணாம படுத்துக்கிறேன் எரிச்சல கிளப்பாத மரியாதையா உள்ள போ என் அன்பு கணவரே நான் சொல்ல வந்தது என்னவென்றால் உள்ள போ அரைஞ்சு பல்லெல்லாம் கழட்டி போடுவேன் சும்மா விளையாட்டே பண்ணிட்டு நீ என் மருமகளே உன் நேரத்துக்கு எதை போத்தினாலும் எடுப்பாத்தான் இருக்குது ஏப்பா இது எவ்வளவு 300 தான் 300 தானா அத்தை அதுக்கு புடவையே வேண்டான்னு சொன்னேன் வாங்க வீட்டுக்கு போலாம் இருமா புதுசா கல்யாணம் ஆனவனி உன் வயசுக்கு என் புடவைய கட்டிக்கிட்டு இருந்தா கிளவி மாதிரி இருக்கு ஏன்பா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வயசு பொண்ணுங்க கட்டுற மாதிரி ஒரு 100 150ல நல்லா பளபளன்னு ஏதாவது கிடைக்குமா தேத்தாப்புல இருக்கிற அலுமினி பாத்திர கடையில இட்லி பாத்திரம் கிடைக்கும் நல்லா தான் சலிச்சுக்கிறீங்க இல்லாத பட்டவங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு விளக்காரமா போச்சு வாங்க வாங்க பாருங்க கம்ப்யூட்டர் பாலிஸ்டர் இருக்கா இருக்குங்க விலை 500 600 பரவாயில்லைங்களா விலைய பத்தி என்னப்பா நல்ல டிசைனா எடுத்துட்டு வா அம்மா கிட்ட போய் ஏதாவது சும்மா இருங்கோ எங்க அப்பா 10 பண்றச்ச குத்துக்கல் மாதிரி நின்னு பாத்துட்டு இருந்தா பேசுமாவா ஆமா அவகிட்ட நான் எதுக்கு போய் பேசணும் பேச வேண்டாம் என்னத்துக்கு பேசுறது விவசாய கிட்ட மூதி பொண்ணு வீட்டு விட்டு தரத்திட்டு கம்ப்யூட்டர் நில்லு இது என்ன விலை சுமாரு அது 3000 ரூபாய் பார்ட்டி நீ 150 ரூபாய் கராக்கி அட்டிங் கொப்புரான யார பாத்துறா கிராக்கிங்கற விட்டுட்டே காட கரிச்சிடும் அத உட்காரு நீ சும்மா இருமா நாட்டு பொண்ணா உனக்கு அவ்வளவு கேரம் போயிடுச்சா ஏண்டா நான் முன்னாடி வந்தனா அவன் முன்னாடி வந்தாளா உட்காரு என் வியாபாரத்தை முடிச்சுட்டு நீ அந்த பக்கம் உட்காரு 3000 ரூபாய் வியாபாரம்மா என்னடா பெரிய 3000 என்ன பெரிய புடவை கட்டாவ கொண்டாங்க என் மருமகளுக்கு நான் இதுலயே எடுக்கிறேன் இது நமக்கு வேண்டாம் நீ சும்மா இருமா எனக்கு காசு ஒண்ணு பெருசு இல்ல ஒன்னு அந்தஸ்தா வச்சுக்கணும் அவ்வளவுதான் நீ பாரு இதுலயே பாரு அத வேற அம்மா பாதி எங்க காமிச்சறமா தல பாரு என்னத்த நீங்க நீ பாரு நீ 2 மணி எடு வேண்டாத்த அம்மா கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க அப்படி வைப்பா யோ வாங்க அந்த பொம்பளைக்கு மட்டும் இந்த ஜோடா கலரு வைரத்தோடு போட்டுக்கிறதுனாலயா அம்மா தெரியாம 2 குட்டிச்சாத்தான் உள்ள விட்டேன் உங்களுக்கு அப்புறமா கூல் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்றேன் நீக்கு வேண்டாம் கூடி ரொம்ப கலப்பா இருக்கு எல்லாத்தையும் குடிச்சிடாத கடைசியில எனக்கு கொஞ்சம் கொடு நீ குடி கடைசியில குடு நான் வேணா வெயிட் பண்றேன் முதல்ல நீ அவங்க வியாபாரத்தை முடிச்சிட்டு வா ரொம்ப தேங்க்ஸ்மா என்ன அந்த மாமி சேர்ந்தாப்புல உங்க வியாபாரத்தை முடிச்சிட்டு வர சொல்லிட்டாங்க ஆஹா என்னமா எடுத்த நீ இது ஒண்ணு போதும் அத்தை எதுக்கு ஒண்ணு என் ஆசைக்கு இன்னும் 2 3 எடுத்துக்க நீ இந்த 3 எடுத்துக்க ஏப்பா இந்த 4 புடவை என்ன விலை 2400 ரூபாமா 1400 அவ்வளவுதானே நீ இருந்த வர இந்த பாருப்பா என் மருமக இங்கதான் இருக்கும் நான் அந்த போயிட்டு வர்றேன் எங்கத்த போறீங்க இரு வர்றேன் ஏனுங்க இந்த வளவி அடமான வச்சுட்டு எவ்வளவு கொடுப்பீங்க 3 பவுனுங்க 3000 ரூபாய் கொடுக்கலாம் கொடுங்க
வேண்டாப்பா, அதை திருப்பி வாங்கிக்கோங்க. ஏன் எதுக்கு? என் மருமகளுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். இதுல யாரும் குறுக்கால வர வேண்டாம். நீ கொடுப்பா பணத்தை. இதோ பாருங்கம்மா, அவன் உங்க மருமக இல்ல, மக. அப்படி நீங்க அவனை பார்த்து பெண்ணு நம்பிதான் நான் எங்க ஆத்த விட்டு அனுப்பி வச்சேன். அந்த நம்பிக்கை வீண் போகல. அன்னைக்கு என் வீட்டுக்காரர் அவளுக்கு 10 பண்றச்சு. எப்படியாவது அவர் கைய காலை கட்டி தடுத்துலன்னு தான் நானும் முதல்ல நினைச்சேன். ஆனா அப்படி பண்ணி அவளை வீட்டுக்குள்ள அடைக்கிறதுனால ஒரு உபயோகமும் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் அவளை பிடிக்காத மாதிரி நானும் நடிச்சேன். அவளை வீட்டை விட்டு அனுப்பி வச்சேன். இது அவ புரிஞ்சிருந்தாலும் என்னமோ தெரியல. இப்ப கூட நான் எனக்காக துணி எடுக்க வரல. கட்டின புடவையோட போயிட்டாளேன்னு என் பொண்ணுக்கும் உங்க பிள்ளைக்கும் சேர்த்து எடுக்கதான் வந்தேன். இப்ப நீங்க எடுத்ததுக்கும் பணம் கொடுத்தாச்சு. வளையல வாங்கிட்டு வாங்க, போற வழியில பேசிக்கலாம். கொடுங்க, வாங்க. ஏனுங்க, ஐயர்கிட்ட ஏதாவது கொஞ்சமாவது மாத்தம் இருக்குதுங்களா? இல்ல என்ன அதே கோபத்துலதான் இருக்காருங்களா? நேத்து கூட உங்க பிள்ளையாண்டனை பத்தி பேச்சு எடுத்தேன். என்ன சொன்னாருங்க? என் தலையில கூட தண்ணியை ஊத்தி 10 பண்ணிடுவேன்னு. ஏரகத்தை, இப்படி ஒரு வரப்பான ஆளை நான் பார்த்ததே இல்ல. போ, பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்க. ஒரு 5-6 நாளைக்கு எம்மாடி ஒரு 10 அடி முன்னாடி போய்கிட்டு. இல்லத்த, நானும் சேர்ந்தே வரேன். ஆனா பெருசுங்க நாங்க ஏதாவது எசக்கு பெருசா பேசுவோம். அதுக்கு தானே போய் சொல்றது. நேக்கும் தான் கல்யாணம் அடுத்து, நான் மட்டும் பெருசு இல்லையா என்ன? பேசாம ஒரு 5-6 நாளைக்கு தனியா படுத்துக்குங்க. ஐயர் அலமோதி ஆட்டோமேட்டிக்கா வலிக்கு வந்துருவாரு. இல்லைங்க, அது சரியா வராது. ஏன் நமக்கு கஷ்டமோ? அதுக்கு இல்ல, 7-8 வருஷமா ஒரே தனியா தான் படுத்துட்டு இருப்பா. சத்தேரிக்க பேசாம ஒரு குடம் தண்ணிய நீங்களே தலையில ஊத்திக்கிட்டு வெளியில வந்துடலாம். என்ன பழப்புது? நம்ம வீட்டுல எவ்வளவோ தேவலப்பா. கோயில் கட்டி கும்பிடலாம். விளக்கு வச்சா வீட்டுல போச்சுதான். 4 கிழமை எதுவும் இல்ல. ஆமா, பானுவை ஏன் தனியா குடி வச்சிருக்கேன்? உங்க ஆத்துக்குள்ளேயே சேர்த்து வச்சிருந்தா போக வர பாக்க பிடிக்க இதுக்குள்ள ஏதாவது நடந்திருக்கும்ல? அட நீங்க வேற, எது தாப்புல குடி வச்சதுக்கே என் பையன் எகிரி எகிரி குதிக்கிறான். அப்புறம் எங்க இருந்து உள்ள தங்க வைக்கிறது? அது என்னமோ தெரியலீங்க. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் பையன் என்னமோ அவங்க அப்ப நாட்டமே இல்லீங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என் பொண்ணுக்கும் சாமர்த்தியம் பத்தல, உங்களுக்கும் சரியா விவரம் போறல. இல்லன்னா கோபாலன பெரிய விஸ்வாமித்திரன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நாங்களும் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டோம். ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியலையே. என்னத்த பெருசா செஞ்சு பார்த்துட்டேன்? பானு ஆத்துல விழுந்து இடுப்பு சுளுக்கிடுதுன்னு கோபாலன் கிட்ட போய் சொல்லி சுளுக்கிற இடத்துல கோபாலன ஒத்தடம் கொடுக்க சொன்னீங்களா? இல்ல, பானு விடிய விடிய இருமின் இருக்கா அப்படின்னு கோபாலன் கிட்ட சொல்லி ஒரு விக்ஸையும் கையில கொடுத்து அங்கங்க எதமா தேய்ச்சி விட சொன்னீங்களா? இல்லையே. பின்ன எதுவுமே பண்ணாம வெறும் வாய் மட்டும் பேசிட்டு இருந்தா என்ன நடக்கும்? எங்கெங்க நம்மளது எல்லாமே வெளிச்சம். உங்க அளவுக்கு சூசகம் எல்லாம் நமக்கு வருமா? அதுக்கெல்லாம் ஒரு இது வேணும். இத புடிங்க. நீங்க என்ன செய்வேளோ ஏது செய்வேளோ எனக்கு தெரியாது. இன்னும் 10 நாளையில என் பொண்ணுக்கு அது நடந்தே ஆகணும். நீங்க நல்லா யோசனை பண்ணுங்க. நீக்கும் ஏதாவது தோணிச்சுனா அப்பப்போ வந்து சொல்றேன். ஐயர் விட்ட அம்மாவை என்னமோ நினைச்சேன். அடேங்கப்பா. ஏமாடி இவ்வளவு நேரமும் பின்னாடிதான் நின்னுகிட்டு இருந்தியா? நாங்க 2 பேரும் பேசுனதையும் கேட்டியா? ஆமாங்க அத்தை, அவமானமா இருக்கு. எங்க அம்மா இவ்வளவு பேசுற அளவுக்கு நாம 2 பேரும் கோட்டை விட்டோமே. கொண்டாங்க, நான் இப்பவே வீட்டுக்கு போய் உங்க புள்ளைய ஐயோ குட்டி 16 அடி பாய்வே போவாலே. மரியாதையா இந்த ஐயர் பிள்ளைய விட்டு போறியா இல்லையா? இது என்ன? இதுக்கெல்லாம் அடங்க மாட்டான். நீ கம்பி எடுத்துக்கிறான். சூடு போட நீ முதல்ல சாத்துறான். நீங்க பாட்டுல சவுக்கு அடிக்கிற சூடு போடுறாங்கறீங்க. அந்த பொண்ணு உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? இந்த பொண்ண மோகினி பிடிச்சிருக்கு. பாத்தீங்களா? சூடு போட்டா இந்த பொண்ணுக்கு ஒண்ணு ஆகாது, மோகினிக்கு தான் வலிக்கும், கிழிக்கும். இப்ப மரியாதை நீங்க எல்லாம் இடத்த காலி பண்ணல. அந்த கம்பி பிடிங்க உங்க ஒவ்வொருத்தருக்கு நான் சூடு போட்டுருவேன். சொன்னா கேளுங்க, ரொம்ப கொடூரமான மோகினிங்க. இப்படி எந்திரிக்க போன இல்லையா? இந்தாப்பா, நமக்கு எதுக்குப்பா இந்த வீண் பம்பு? வாங்கப்பா. ஆமையா பா, இந்த பேய ஓட்ட வந்து இடுப்பெல்லாம் போச்சியா? பேயா இது? அம்மா பானு, பானு. ஐயோ, நான் உன் புருஷமா? நான் உன் பொண்டாட்டி இல்லடா, ஆத்தா. ஆத்தாவுக்கு எல்லாருமே மகன் தாண்டா. அது சரி, ஆத்தாளுக்கு
இப்ப என்ன வேணும்? உன் பொண்டாட்டி என் பக்தடா. கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து தினதினம் ராத்திரியெல்லாம் அவளை கண்கலங்க வச்சுட்டு காலையில என் மூஞ்சில முழிக்க உனக்கு எப்படிடா மனசு வருது? தப்புதான் அத்தா. ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு அத்தா. தெரியும். அத தீர்த்து வைக்கத்தான் நான் இப்ப வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்தா. ஏதாவது பரிகார பூஜை இருக்கா? இருக்கு. ஆனா வெளியே யாருக்கும் தெரியாம ரகசியமா நாம 2 பேரும் மட்டும் செய்யணும். அது என்ன அத்தா? செஞ்சிருவோம். டேய், கிட்ட நெருங்காதே. முதல்ல அந்த கதவை தாப்பால் போடு. கதவை தாள் போடுறதா? இல்ல அத்தா, இங்க கையெலும்பு காலெலும்பு கபாலம் இன்னும் குட்டிச்சாத்தான் என்னென்னமோ இருக்கு. எனக்கு பயமா இருக்கு அத்தா. ஆத்தா இருக்கும்போது என்னடா பயம்? ஐயோ, எனக்கு பயமே ஆத்தால் நினைச்சேன். ஆத்தா, ஐயோ ஆத்தா எங்க போற? ஆத்தா இரு. ஐயோ, ஏன் கதவை தாள் போடுற? தப்பு பண்றது சகஜம், மன்னிச்சிட்டாரு. போ போ. நம்ம பையன்தான் உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு பின்னிட்டான்ல. சாமி, பையன்கிட்ட ஏதாவது சொல்லணுங்களா? வீதியில போகும்போது நாய் நம்மளை கடிச்சா திருப்பி நாம அதை கடிக்கிறது முட்டாள்தனம்னு சொல்லுவோம்.